வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்று ஒளியில் முருகபெருமானுக்கும் வள்ளிக்கும் ஏற்பட்ட காதல் நிகழ்வுகளை பார்த்தோம். அந்த காதல் நிகழ்வுகளை தன்னுடைய தோழிக்கு மறைக்க முடியாமல் அந்த நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து சொன்ன நிகழ்வோடு நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அந்த இடத்துக்கு வந்த வேடன் வடிவத்தில் வந்த முருகன் வள்ளியை தன்னுடன் சேர்த்து வைக்க உதவுமாறு வள்ளியின் தோழிகளிடம் வேண்டினார். அதற்கு தோழிகள் தாங்கள் உதவுவதாகவும், ஆனால் இங்கிருக்கின்ற குறவர்களின் கண்ணில் அவர் பட்டுவிட்டால் ஆபத்து என்றும் எச்சரித்து அனுப்பினார்கள். பின்னர் வனப்பகுதியில் முருகனும் வள்ளியும் சந்தித்து காதல் புரிந்தார்கள். அதன் பின் வள்ளியை முருகனிடமிருந்து பிரித்து தோழிகள் அழைத்துச் சென்றார்கள். வனத்தில் இருந்த திணைப்பயிர்கள் நன்கு முற்றிவிட்ட நிலையில் திணைப்புல காவல் முற்று பெற்றது. வள்ளியும் தோழியும் வீட்டை அடைந்தார்கள். தோழிகள் மூலமும் வள்ளியின் உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மூலமும் முருகனுக்கும் வள்ளிக்கும் உள்ள காதலை பற்றி வள்ளியின் பெற்றோர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஒரு நாள் இரவு வள்ளியின் வீட்டில் பின்புறம் வந்து முருகன் வள்ளியை அழைத்து கொண்டு சென்று விட்டார். மறுநாள் காலையில் வள்ளியை காணாமல் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பல இடங்களில் தேடி அலைந்தார்கள். இறுதியாக முருகன் வள்ளியுடன் இருப்பதை அறிந்த அவர்கள் முருகன் மீது அம்புகளை எய்தார்கள். இதை கண்ட வள்ளி மிகவும் அச்சமடைந்தார். அதனை கண்ட முருகன் தன்னுடைய சேவலை நினைத்தார். அந்த சேவல் வந்து பயங்கரமான சத்தமிட்டது. அந்த சத்தத்தை கேட்ட குறவர்கள் அனைவரும் பயந்து ஓடிவிட்டார்கள். பலர் தரையிலேயே விழுந்து விட்டார்கள். வள்ளியின் தந்தை நம்பிராஜனும் சேவலின் அலறலால் தரையில் விழுந்து கிடந்தார். அந்த சமயம் அங்கு வந்த நாரத முனிவர் தரையில் விழுந்து கிடந்த அனைவரையும் தட்டி எழுப்பினார். பின்னர் வள்ளியின் தந்தை நம்பிராஜனிடம் அவளின் மகள் வள்ளிக்கும் முருகனுக்கும் இடையில் இருக்கின்ற காதலை எடுத்து சொன்னார். முறைப்படி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன் பின் முருகப்பெருமான் குறவுகளுக்கு முன்பு சண்முகநாதனாக தோன்றி காட்சி அளித்தார். அந்த இடத்திலேயே நாரதர் முன்னிலையில் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்தது. நாரத முனிவர் அக்னி வளர்த்து திருமணச் சடங்குகளை செய்து வைத்தார். வள்ளியின் தந்தை நம்பிராஜன் அவருடைய கையில் அவனுடைய மனைவி நீர்வார்க்க முறையாக முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்தேறியது. அங்கு தோன்றிய பரமேஸ்வரன் பார்வதியும் வள்ளி முருகன் திருமணத்தை கண்டு கழித்து ஆசி வழங்கினார்கள். இந்திராதி தேவர்களும் மலர் மாறி பொழிந்து வாழ்த்தினார்கள். பின்னர் முருகன் வள்ளியுடன் பரிபூரண கிரியை அடைந்தார். அந்த மலையின் சிறப்புகளை எல்லாம் வள்ளிக்கு எடுத்து விளக்கினார். அதன் பிறகு முருகன் அந்த மலையின் மேல் லிங்கத்தை நிறுவி பரமனை வழிபட்டு அவரின் அருளை பெற்றார். தொடர்ந்து வள்ளியுடன் விமானத்தில் ஏறி கந்தகிரியை அடைந்தார். அங்கு தெய்வானை வள்ளியையும் முருகனையும் இன்முகத்தோடு வரவேற்று உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தார். தனக்கு ஒரு தங்கை வந்திருப்பதாக சொல்லி சந்தோஷப்பட்டார். அப்போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை இருவரும் உடன் பிறந்த சகோதரிகளே என்பதும் திருமாலின் புதல்வியாகிய அவர்கள் தன்னை அடைய தவம் செய்ததையும் அதன் பின்னரே அவர்களை தெய்வானை வள்ளியாக தாம் மணந்ததையும் விளக்குகின்றார். அதன் பின்னர் நவரத்ன சிம்மாசனத்தில் வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்த முருகன் அனைவருக்கும் காட்சி தந்தார். அங்கு அவரின் கட்டளைப்படி மயில், சேவல், ஆடு, வேல், விமானம் போன்றவையும் அனைத்தும் வந்து சேர்ந்தன. அந்த அரிய காட்சியை இந்திரனும் தேவர்களும் கண்டு வணங்கி அளவில்லா ஆனந்தமடைந்தார்கள். இத்தோடு கந்தபுராண நிகழ்வுகள் முடிவு பெற்றது. அதாவது முருகபெருமான் வள்ளி திருமண நிகழ்வோடு இந்த கந்தபுராண நிகழ்வு முடிவடைகின்றது. 18 புராணங்களில் கந்தபுராணம் தான் புராண நாயகம் என்று போற்றப்படுகின்றது. இந்த புராணம் முழுவதும் ஞானத்தின் வாசனை வீசக்கூடியது. கந்தபுராணத்தில் வரக்கூடிய சூரபத்மன் ஆணவ மலம், அவன் தம்பி சிங்கமுகன் கண்மமலம், இன்னொரு அசுரரான தாரகன் என்பவன் மாயமலம். இந்த மும்மலங்களையும் நீக்கி ஞானத்தை தருவது முருகப்பெருமானின் திருக்கரங்களில் இருக்கக்கூடிய வேலாகும். அதனால்தான் முருகனை ஞான பண்டிதன் என்று அடியார்கள் போற்றுகின்றார்கள்.
கந்தவடிவேலன் 3 மலங்களையும் அறுத்து ஆத்மாவாகிய தேவர்களை பந்தத்திலிருந்து விடுதலை அடைய வைத்தார் என்பதுதான் கந்தபுராணத்தின் மூலப்பொருளாகும். தமிழில் 3 புராணங்களில் சிவபெருமான் 3 கண்களுக்கு ஒப்புமைப்படுத்தி சைவ சமய பெருமக்கள் கொண்டாடி வருகின்றார்கள். அவற்றில் சேக்கிழார் புராணம் எழுதிய பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணம் ஈசனின் வலது கண்ணாகும். பரஞ்சோதி முனிவர் தமிழில் எழுதிய திருவிளையாடல் புராணம் சிவபெருமானின் இடது கண்ணாக விளங்குகின்றது. கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகனின் வரலாற்றை எழுதிய இதுவரை நாம் பார்த்தோமே, அந்த கந்தபுராணம் தான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணாக விளங்குகின்றது. ஒரு காலகட்டத்தில் இலங்கையில் வாழ்ந்த தமிழ் மக்களால் அதிகமாக படிக்கப்பட்டு பக்தியுடன் வழிபட்டு வந்த நூலாக இந்த கந்தபுராணம் விளங்கியது. மற்ற புராணங்களுக்கும் கந்தபுராணத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால், அனைவரும் சொல்லக்கூடிய அந்த வேறுபாடு என்னவென்றால், இது ஒரு மங்கள புராணம். கந்தபுராணம் என்பது ஒரு கல்யாண புராணம் என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்றால், இந்த புராணத்தின் தொடக்கமே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடக்கும் திருமணத்தில்தான் தொடர்கின்றது. அதன் பின்னர் கந்தபுராண கதையின் இடையில் தேவேந்திரன் மகளான தெய்வானை கல்யாணம் இடம்பெறுகின்றது. இந்த கதையின் முடிவில் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் நடந்த வள்ளி திருமணத்தோடு இந்த புராணம் நிறைவு பெறுகின்றது. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த மங்களகரமான கல்யாண புராணத்தை நாம் இதுநாள் வரை காது கொடுத்து கேட்டோம் என்றாலே, கேட்டிருந்தோம் என்றாலே, அல்லது வேறு ஏதாவது கந்தபுராண புத்தகங்களில் படித்திருந்தாலே நமக்கு சகல விதமான மங்களகரமான நிகழ்வுகளும் நடைபெறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. பொறுமை காத்து இதுநாள் வரை நான் அறிந்து கொண்ட சிறு சிறு விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதை கேட்டமைக்கு மிக்க நன்றி கூறி இந்த புராணத்தை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு ஆன்மீக உரையில் உங்களை சந்திக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.